இந்திய திருவிழாக்கள். 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 மரம் வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம். 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 கிளீன் இந்தியா. தூய்மை இந்தியா. தூய்மை இந்தியானா இப்போ இந்தியாவை வந்து தூய்மையாக வச்சுக்கிற மாதிரி, ஆனால் அவங்க வந்து அந்த குளோபே வந்து தூய்மையாக வச்சுக்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து உலக தூய்மை அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா தூய்மை உலகம் அப்படின்னு டாபிக் வச்சுக்கலாம். ஓகேவா? அது ரெண்டுக்குமான டாபிக் பொருந்தும். க்ளீன் இந்தியா அப்படின்னு கேட்டால் உள்ளே நீங்கள் இன்னொன்று கூட பண்ணிக்கலாம், இந்தியா வரைபடம் மாதிரியே உள்ளே வந்து நீங்கள் வரைஞ்சிடலாம். இந்த குளோபு மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, அதை வந்து உள்ளே இந்தியா மாதிரி காட்டிட்டு கூட நீங்கள் இதுக்கு டைட்டில் கொடுத்துக்கலாம். சின்ன பசங்க அதுங்களோட தாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுங்க வரைஞ்சிருக்குதுங்க, இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதே டைட்டிலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பசங்க யாராவது இந்த மாதிரி காம்படிஷனில் செய்கிறதா இருந்தால் இதை நீங்கள் வந்து
எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இதே மாதிரி வச்சு அதில் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை காட்டலாம். அடுத்தது யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமை. யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமை. இது வந்து ட்ராயிங் காம்படிஷன், ஸ்கூலில் நடக்கக்கூடிய ட்ராயிங் காம்படிஷன் அதுக்கான டைட்டில்ஸு. அந்த டைட்டிலுக்கு அவங்க வரைஞ்ச ட்ராயிங்ஸு தான் இது. இதே மாதிரி உங்கள் பசங்க யாராவது ட்ராயிங் காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி படத்தை நீங்கள் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதையே நீங்கள் எக்ஸாம்பிளாக காட்டி இதை அப்படியே ட்ரை பண்ணாமல் இதில் உங்களால் என்ன டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும், இதில் இன்னும் உங்களுக்கு எது மாடிஃபை பண்ணி காட்ட முடியுமோ அந்த மாதிரி காட்டினீங்கன்னா எப்போவுமே வந்து யுனிக்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். தனித்துவம் இருந்தால் அதுக்கு வந்து மதிப்பு கூட இல்லையா, ஒரே மாதிரி இருக்கிறத விட. ஸோ இதில் நீங்கள் உங்களோட தனித்திறமையை காட்டுங்க. இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க, ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.